விருச்சிக ராசி நேயர்களுக்கு பராபவ வருஷம் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும் சார். ஆனால் முடிவு எடுக்கிறது தான். இப்போ கூட நான் இவ்வளோ சொல்கிறேன், தீர தெளிவாக கேட்டுக்குவீங்க. நடந்துருமா சார்? கரெக்டாக வந்துடுமா சார்? வேலை கிடைக்குமா சார்? கல்யாணம் முடிஞ்சிடுமா சார்? குழந்தை பிறக்குமா சார்? இந்த சந்தேகம், ஏன்னா ஆங்ஸைட்டி. சந்திரன் நீச்சம் பெறக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இந்த வருஷம், தமிழ் வருஷம் அற்புதமான காலம். குரு உங்களுக்கு சாதகமாக இருக்கார். குரு உங்களுக்கு ராஜாவாக வருகிறார். குரு உங்களுக்கு நல்ல வேலை வாங்கி கொடுப்பார். நல்ல தொழில் நல்லபடியாக அமையும். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். தெளிவான சிந்தனையும் தீர்க்கமான முடிவும் எடுத்தால் திருமணம் கைகூடும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். படிக்கிற குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பு வரும். 60 மார்க் எடுத்தவங்க 80 மார்க் எடுக்கலாம். ஷேர் மார்க்கெட்டில் பண்ணுறவங்க சர்வ ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா சந்திரன் நீச்சம் பெற்று இருக்கிறதுனாலேயும் உச்சம் பெற்ற குரு இருக்கிறதுனாலேயும் தங்கத்தினுடைய விலையும் வெள்ளியினுடைய விலையும் பிளாக் கோல்டுன்னு சொல்லக்கூடிய பெட்ரோல் ஆயிலுடைய விலையும் ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். நான் அவங்கள நம்பினேன், இவங்கள நம்பினேன் சார், அவர் சொன்னார் சார் ஒரு 100 ஷேர் வாங்கி போடுங்கன்னு. அந்த மாதிரி இல்லை. உங்களுடைய முடிவில் நீங்கள் தெளிவாக இருங்க. அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை. தயவு செஞ்சு அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. விட்டு கொடுத்து போங்க. நேரத்துக்கு தூங்குங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க. தேவையில்லாத சிந்தனை விடுங்க. தாயினுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருங்க. சனியும் செவ்வாயும் சேரும் காலத்தில் நான் டூர் போனேன் சார், நான் தனியாக போட்டிங் போகலாமா, இல்லைனா குரூப் போட்டிங் போகலாமா, இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா சனியும் செவ்வாயும் சேரும் காலத்தில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க. பயணத்தில், இரவு பயணத்தில் மிக கவனமாக இருங்க. உடல் ஆரோக்கியத்தில் ஸ்வீட் ரொம்ப சேர்த்து சளி சேராமல் பார்த்துங்க. அதிகமான சுப பலன் சேர்றதுக்கு நான் சொன்ன அந்த கோவிலுக்கு போவீங்களா? கண்டிப்பாக போவீங்களா? சந்தேகப்பட மாட்டீங்கல்ல? நிச்சயமாக நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும். அது என்ன கோவில் அப்படின்னா கிரிவலம் போயிட்டு வாங்க. இதுதானே நான் சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. கிரிவலம் போங்க. திருவண்ணாமலையை விட திருவண்ணாமலைக்கு பக்கத்திலேயே கடலூருக்கு பக்கத்தில் திருமாணிக்குழி அந்த கோவிலுக்கு எதிர்த்த மாதிரி புஷ்பகிரின்னு ஒரு சின்ன அற்புதமான மலை. அந்த மலைக்கும் இந்த கிரிவலத்துக்கும் ரொம்ப ரொம்ப சம்பந்தம் இருக்குது. அண்ணாமலையார் கிரிவலத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு கோவில். என்னன்னு கேட்குறீங்களா? திருவண்ணாமலையில் பரணி தீபம் ஏற்றுவாங்க, மறுநாள் காலையில் கார்த்திகை தீபம் ஏற்றுவாங்க. இங்கே கார்த்திகை தீபம் கீழே ஏற்றுவாங்க, ரோகிணி தீபம் மலையில் ஏற்றுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அபூர்வ கோவில் தான் இந்த புஷ்பகிரி. கடலூர்லேருந்து பக்கம். அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. கிரிவலம் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க. இந்த கிரிவலம் போய் மோர் தானம், நீர் தானம், பானக தானம் செய்யுங்க. ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் 9 கிலோமீட்டர் சுற்றளவு உள்ள புஷ்பகிரி கோவில் இருக்குது. இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. போய் தான் பாருங்களேன் அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்குன்னு. மிக பிரமாதமாக இருக்கும். ஆதியில் அண்ணாமலையார் இருந்தால் மாதிரி இந்த கோவில் இருக்குது. போயிட்டு வாங்க. வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட்.